தலைகீழ் மாற்றும் முடிச்சுதான் போன தினத்துல சுயநலமும் பரநலமும் தலைப்பு பேசணும். இது ரெண்டுமே பேரொழியாகும் உள்ளொளி என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது. அன்னையின் பிடியில் வந்தால் மனித அறிவு ஜீவியம், மனிதனுடைய ஜீவியம், அப்பா அறிவு கான்சியஸ்னஸ்ங்கிற வார்த்தையை ஜீவியம்னு பொருள் மொழிபெயர்க்கிறாரு. ஜீவியம் ஆன்மீக அறிவாக தெய்வீக அறிவாக மாறுகிறது. எல்லாருக்கும் தெரியும், அரவிந்த அண்ணனுடைய அவதார நோக்கம் திருவுரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனிதன் தெய்வமாகுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கணும். அது இப்படி படிக்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிப்படியாக நடக்கின்றது. தெய்வீக அறிவாகிறது. உயர்ந்த நிலையில் தான் அன்னைக்கு நாம் அணையிட வரும்போது நம்ம நிலை உயர்ந்த நிலையில் அணிந்து வருகிறோம். அந்த உயரும் பொழுது அது தலைகீழாகிறது, ரிவர்ஸ் ஆகுது. இதுதான் ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஜீவியம் தலைகீழாக மாறுகிறது. யோகத்தின் அடிப்படை தலைகீழ் மாற்றம், இந்த ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ங்கிறத யோகத்தின் அடிப்படை சூத்திரம்னு அப்பா சொல்றார். அதற்குரிய பல எடுத்துக்காட்டுகள் தான் பார்த்தோம். போன இதுலையும் பார்த்தோம். அதை சும்மா மேலாக பார்த்துக்கிட்டு இப்போ இந்த இதுக்கு வருவோம். எடுத்ததுமே குற்றம் நடந்தால் அதன் பின்னணியில் பணம், சொத்து, பெண் இருக்குன்னு சொல்றாரு. பணம், பெண், சொத்து உள்ள இடத்தில் பெரிய சேவை உற்பத்தி ஆகுவது. அதுக்கு மாற்றத்தினுடைய ரிவர்ஸில் சொல்றாரு. சுயநலத்தை கருதாவிட்டால் எளிதில் வாழ்வு சீரழியும், தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படிங்கிறத மாற்றி பிறர் நலம் கருதினால் எளிதில் வாழ்வு மலரும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் இடம் கொடுத்தால் மடத்தை பிடுங்குவார்கள், இது மனிதர் இது. ஆனால் அன்னைட்ட பிறகு தன் உரிமை, உடைமை ஆகியவற்றை விட்டு கொடுத்தால் அடுத்த நிலைக்கு உரியலாம். இதை பற்றி நான் இப்போது சொன்ன விட்டு கொடுத்தல்ங்கிற தலைப்பில் செல்ஃப் கிவிங்கிறது ஒரு தனி கட்டுரையை அப்பா எழுதியிருக்கிறாரு. கொள்ளென்றால் குதிரை வாய் திறக்கும், கடிவாளம் என்றால் மூடும். வேலையை அன்னைகிட்ட பிறகு வேலை எந்த வேலையா இருந்தாலும் விருப்பமாக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொந்த விஷயம்தான் நினைவிருக்கும், பிறர் விஷயம்தான் நினைவரும், சொந்த விஷயம் அப்புறம்தான். இதுக்கு உதாரணமா அப்பா நேருனுடைய உதாரணத்துக்கு சொல்றாரு. சுயநலமற்ற தலைவர்கள், இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் தலைவர்கள் ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போது ஒவ்வொரு தொகுதியாக போய் இந்த தொகுதி இருக்கிறவங்களுக்காக செய்வார். அவர் தொகுதிக்கே போய் கான்ஸ்டியூன்ஸ் யார் தொகுதி கான்ஸ்டியூன்ஸ் யாருக்கு வேட்பாளர்னு கேட்டாராம். மற்றவங்க நீங்க தான் இங்கே வேட்பாளர்னு சொன்னதுதான் அவருக்கு ஞாபகம் வந்ததாகும். அதில் தன்னை மற்றது அவர் இருக்கிற வரைக்கும் வேற யாரும் பிரதமராக வர முடியல. மனிதன் தன் இஷ்டப்படியே இருப்பான், நம்ம இஷ்டப்படி இருக்கப்படுவான், பிறருடைய இதை விரும்புவான். அவன் அது மாற்றம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், அடிப்படையாக சுபாவத்தை எதிராக மாற்ற வேண்டும். இதுதான் அதுவும் மனித சுபாவங்கிற புக்கில் அப்பா அவர்கள் எப்படி மனித சுபாவம் நாய்வால் மாதிரி இருக்குங்கிறத மாற்றினா அன்னையால மாற்ற முடியும்னு எழுதியிருக்காரு. ஒரே மூச்சில் மண் எடுக்க முடியுமா? அதாவது ஆற்ற குதித்து இதில் ஆற்று பக்கத்தில் இருக்கிறவங்க, அதில் ஏரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணிக்குள்ளே குதிச்சு போய் இளைஞர்களுக்குள்ளே அந்த காலத்தில் போட்டு இருக்கும். ஆழத்தில் போய் மண் எடுத்து வர்றதுன்னு இருக்குது. அது ஒரு மூச்சில் முடியாது, 2 தடவை 3 தடவை போய் தான் அதில் அது ஆழம் இருக்கு வந்துடுவாங்க. ஆனால் அன்னைகிட்ட வந்தாக்க பெரிய காரியங்கள் முதல் முயற்சியிலேயே முடியும். இந்த ரிவர்சல். அது கீழ்ப்படிதல் உயர்வு, தான் விளர்ந்து விரும்பி அடக்கம் ஆன்மீக அற்புதம். மற்றவங்களுக்கு கீழ்ப்படிதல் ஆன்மீக அடக்கம் தானா அற்புதமாக நடக்கும். இப்படி வரிசையா இந்த இதெல்லாம் பார்த்ததுல இந்த தலைப்பு, இன்னைக்கு தலைப்பு இந்த இதுல அப்பா இதுக்கு மேல இந்த போறது சர்வ ஆரம்ப பரித்தியாகம்ங்கிறது எழுதுறாரு. எல்லாவற்றையும்
இனிஷியேட்டிவ், கிவ் அப் இனிஷியேட்டிவ்ங்கிறத பல இடத்துல அப்பா எழுதுறாரு. முயற்சியை விடுதல், முயற்சியை பூராக நாம செய்யாம அன்னையிட்ட விடுறது. இதுல இது போல இந்த தலைகீழ் மாற்றங்கள், ரிவர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்றாரு. இதை பார்க்க கேட்க முடியவில்லை எனில் உள்ளதும் போய்விடும். இது மனித சுபாவம். கேட்கவே முடியவில்லை எனில் நினைக்காததும் நடக்கும். இது அன்னைட்ட மனித சுபாவம். கேட்டாதான் கிடைக்கும். ஜீசஸும் என்ன சொல்றாரு? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாரு. அது ஜீசஸ் அவதார காலத்துல இருந்தது. இங்க நம்ம போன இதை படிச்சு பேசுறேன்னு தான் நினைக்கிறேன். அவதாரங்கள், முதல் அவதாரம் நமக்கு தெரிந்த அவதாரங்கள், ராமாவதாரத்துல ராமர் போர்க்களத்திலேயே போய் போர் செய்தாரு. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் பாரத போர்க்களத்துல இருந்தார். ஆனால் அவர் ஆயுதம் ஏந்தி போராடவில்லை. பார்த்தனுடைய ரதசாரதியாக இருந்து போரை நடத்தினாரு. அரவிந்தர் அன்னை அவதாரங்கள்ல அரவிந்தர் அன்னையும் இருந்த இடத்துல இருந்துட்டே 2ஆம் உலக போரை நடத்தினார்கள். பகவான் தன்னுடைய சக்தியை சர்ச்சில், நேசப்படைகள் தளபதியாக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு கொடுத்தார். அவர் மூலமாக அந்த போரை நடத்தி போரை வென்றது அப்படின்னு சொல்றாரு. அதுபோல இந்த அவதாரத்துல கேட்கவே முடியவில்லை, கேட்கலைன்னாலும் அது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் இல்லாம கேட்க முடியவில்லை எனில் நினைக்காததும் நடக்கும். ஆரம்பமே நம்ம ஒன்றும் ஆரம்பம் செய்ய வேண்டாம். அந்த ஆரம்ப சர்வபரித்தியாகம்ங்கிறது அதுதான். சர்வபரித்தியாகம்ங்கிறது எல்லாவற்றையும் தியாகம் செய்தல், எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பது. இதுதான் சர்வபரி. இந்த ஆரம்பத்தையே விட்டு கொடுக்கிறது இதுதான். அதனால தொழிலுக்கு திறமை வேண்டும், குடும்பத்தில் பொறுப்பு வேண்டும். எங்கும் நாம் கொடுப்பது என்று ஒன்று உண்டு, நாம் பெறுவது ஒன்று உண்டு. திறமையை கொடுத்து சம்பளம் பெறுகிறோம், பொறுப்பை கொடுத்து கடமையை நிறைவேற்றுகிறோம். நாம் கொடுப்பது நாம் பெறுவதை விட குறைவான காத்து. கேட்காவிட்டால் கிடைக்காது. அதிகமாக போது கேட்காமல் வரும், அதிகமாக வரும். நினைக்காத போது நடக்கும், நினைக்க முடியாததும் நடக்கும். அன்னையை ஏற்றுக்கொண்டபின் நம் பங்கை அதிகமாக பூர்த்தி செய்ய வேண்டும். அபரிமிதமாகவும் அழகாகவும் பூர்த்தி செய்தால் தானே பலன் தேடி வரும். இது அப்பா சொல்றது. இது நம்ம முழுவதும் அப்பா கட்டுரைகளில் பூரா வற்புறுத்துறது ஒண்ணுன்னா, நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும், செஞ்சுட்டு பாக்கி அன்னைட்ட பொறுப்பு படைக்கணும். நம்ம செய்யறத, அதாவது நமக்கு 4 தளங்களில் நம்ம செயல்படுறோம். ஒன்று உடல், ஒரு உணர்ச்சி மையம்ங்கிற உயிர், அப்புறம் மனம், அறிவு. அதனால் உடலால் செய்யும் முயற்சிகள், உணர்ச்சியால் செய்யும் முயற்சிகள், மனம்ங்கிற அறிவால் செய்யும் முயற்சிகளை முடிச்சுட்டாக்க அதுக்கப்புறம் ஆன்மாவுக்கு போகிறோம். அன்னைட்ட போகும்போது ஆன்மாவுக்கு போகலாம். ஆன்மா செயல்படும். அதனால அதுக்கு புற வரும். நல்ல ஸ்தாபனம் தான் பெற்றதற்கு பலன் தர தவறுவதில்லை. ஊருக்கு சேவை செய்தாலும் தொழிலுக்கு சேவை செய்தாலும் தவறாமல் பலன் வரும். நாம் நிலத்திற்கும் ஸ்தாபனத்திற்கும் ஊருக்கும் தொழிலுக்கும் செய்யும் சேவை அன்னைக்கு செய்யும் சேவையாக செய்தால், செய்யறத அன்னைக்கு செய்யறதும் நினைச்சு செய்தால் எப்படி பலன் வராமல் போகும்? நிச்சயமா பலன் வரும். கேட்காமலே கிடைக்குங்கிறது அதுதான். இவற்றின் மூலம் நம் சேவையை பெற்றால் அத்துறையின் உச்சகட்ட பலனை நீங்கள் செய்த எளிய சேவைக்கு பிரதியாக அளிக்கிறார்கள். அதனால அன்னையிட்ட வந்தோம்னா நமக்கு தெய்வம் அந்த கதனுடைய உச்சகட்ட பலனை அன்னையா கொடுக்குறாங்க. நம்பங்கு சேவை பவித்திரமாக இருக்க வேண்டும், பலன் கருதாக ஒன்றாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். இது முதல்ல எதிர்பார்க்காதேங்கிறதும் அப்பா கட்டுரைகளில் வற்புறுத்துறது. எக்ஸ்பெக்டேஷன் அன்னைட்ட தவறு. இப்போ நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும். அது அன்னையை நினைத்து செய்தால் எதற்கு செய்தாலும் சேவையை அன்னையை பெற்றுக் கொள்கிறார். அந்த சேவையின் பலன் அன்னை போது அன்னையிட்ட போகும்போது இது பல மடங்காக பெருகி வருகின்றது. அன்னை பக்தர்கள் மக்களுக்கு சேவை செய்ய போன பொழுது இதில் சம்பந்தப்பட்ட பேங்குக்கும் சேவை செய்தார்கள். இது அப்பா செய்யறது ராமாபுரம் மதர் எஸ்டேட்டை சொல்றாரு. கடலூர் பக்கத்தில் ராமாபுரம்னு இருக்குது. அங்கே அப்பா டெவலப் பண்ண மதர் எஸ்டேட்டுங்கிற பெரிய எஸ்டேட் இருக்குது. நான் பல முறை இங்கே சொல்லியிருக்கிறேன். அதற்கு முன்பு அப்பா அங்கே செஞ்சு அப்பா பக்கத்தில் ஆசிரியராக இருந்தார் கடலூரில். இந்த ராமாபுரம் எஸ்டேட்டை டெவலப் பண்ணாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்தாரு. அவங்களை திருப்பி கட்ட வைக்க சொன்னார். பல முறை நான் சொன்னதுதான்.
அது வரைக்கும் விவசாய கடன்கிறது கூட்டுறவு வங்கிகள் கொடுத்தது தவிர தேசியமயமான வங்கிகள் கொடுக்கல. இவர் இவர் தேசியமயமான வங்கிட்டு சேர்மனே அங்கே அப்பாவை பார்த்து கடன் கொடுக்க செய்து அந்த பேங்க்கும் வளர்ந்தது. அதான் இங்க சொல்றாரு, அன்னைக்கு அர்ப்பணம் செய்ததால், அதை கிராம மக்களுக்கு செய்ததால் அன்னை கிராமப்புறம் மூலம் மக்களுக்கு பலனளித்து விட்டார். கிராமப்புறங்களிலிருந்து பேங்குக்கு ஏராளமான டெபாசிட் வர ஆரம்பித்தது. அதன் வளர்ச்சியை வரும் என்று நம்ப முடியவில்லை. அந்த இது பூராவே அப்படியே மாறிச்சது. அதான் செய்யுது. பொது இங்க இது என்னது, இதுல 2 இதாக கொடுக்குறாரு, 2 பகுதியா. ஒண்ணு பொது உண்மை என்ன, இன்னொன்னு அன்னைகிட்ட வந்தா என்ன, தலைகீழ மாறி நடக்கிறது என்ன. அவனவன் காரியத்தை அவனே பார்த்து கொள்ள வேண்டும், இது பொது உண்மை. ஒருவர் காரியத்திற்கு அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும், அனைவர் செய்வதற்கும் ஒருவர் பொறுப்பேற்க வேண்டும். இது இன்னொரு பல புத்தகங்கள்ல அப்பா எழுதுது, கான்சியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாரு. நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நாம் பொறுப்பேற்கிறது, அவரவர் செய்வதற்கு அவரவர் பொறுப்பு, தானே தன் காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். இது பொதுவான உண்மை. ஆனால் குடும்பத்தில் ஒருவர் தவறு செய்துவிட்டால் அனைவருக்கும் குறைவு. சாதாரணமா ஒரு குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் பண்ணாலும் அந்த குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரும். இது இங்கு நம்முடைய உள்ளது. எங்கோ ஒரு ரயில் ஆற்றில் விழுந்தால் ரயில்வே மந்திரி ராஜினாமா செய்கிறார். பழைய தலைமுறை. இப்ப இருக்கிறதெல்லாம் மந்திரிகள் அவங்களுக்கு தெரியும், ஊழல் செஞ்சு கோடிக்கணக்கில் சேர்த்து அதுக்காக அவங்க மேல வழக்கு நடந்துட்டு இருக்கிறது இப்ப பாக்குறாங்க. லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே மினிஸ்டரா இருந்தப்ப நம்ம அரியலூர்ல ஒரு விபத்து நடந்தது. அதுல ஒரு 100 பேருக்கு மேல பாலம் உடைந்து விழுந்து உடனே அவர் ராஜினாமா செய்து விட்டார். ராஜினாமா செய்து விட்டு வெளியில போறதுக்காக நின்னப்ப இந்த மந்திரிக்கு காரை கொண்டு வச்சது, இல்ல நான் இனிமே மந்திரி இல்லை, நான் டாக்ஸியில போறேன்னு சொல்லி போனாரா. அதான் அதனாலதான் அவர் நேரு இறந்த பிறகு அவர் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆனார். சாதாரணமா இருந்தவர் அவரு. சொல்லப்பட்ட அந்த பழைய கால தலைவர்கள் அவர் ஒருத்தர். அதனால இது நம்முடைய உள்ளது. இங்கே எங்கேயோ ரயில் ஆற்றில் விழுந்தால் ரயில்வே மந்திரி ராஜினாமா செய்தார். இதை கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நிர்வாக பொறுப்பு என்கிறோம். அன்னையை அதிகமாக ஏற்றுக்கொண்டாலும் முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் குடும்பத்தில் ஸ்தாபனத்தில் எவர் எந்த தப்பு செய்தாலும் ஏதோ ஒரு அளவில் அது நம்மை பிரதிபலிக்கிறது. அந்த இடத்தை கண்டு அகற்றினால் அது விலகும் என உணர வேண்டும். இதுதான் கான்சியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது அப்பா பல இடத்துல எழுது. நம்மை சுற்றி குறையானவர் இருந்தா அந்த குறை நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். லைக் திங்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அன்லைக் திங்ஸ் ரெப்பல் ஈச் அதர். இது ஒரு விதி. இந்த இதுல எல்லாம் பிளஸும் மைனஸ் தான் அட்ராக்ட் பண்ணும், மைனஸும் ரெப்பல் பண்ணும். அதுபோல நம்ம சுற்றி இருக்கவங்கிட்ட குறை இருந்தா நம்ம சொல்றோம் அவங்க குறையதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எதை நினைச்சு பாக்குறது இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ குறையாலதான் நம்ம அவங்கள சேர்ந்தோங்கிறது நம்ம நினைச்சு பாக்குறது இல்லை. நம்ம அவருடைய குறைக்கு நாம் பொறுப்பேற்று நம்மிடம் இருக்கிற குறை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை மாற்றிட்டோம்னா அவர்கிட்டையும் மாற்ற முடியும். அதுதான் இந்த கான்சியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவர் ஒருவன் எந்த தப்பு செய்தாலும் ஏதோ ஒரு அளவில் நம்மை பிரதிபலிக்கிறது, அந்த இடத்தை கண்டு அகற்றினால் நம்மிடம் இருக்கிற குறையை மாற்றோம்னா அது விலகும் என உணர வேண்டும். ஆத்மாவில் பொறுப்பேற்பது, இது ஆத்மாவுக்கு போடுறோம். நம் குறையே பிறர் குறையே பிறர் முதுகையே பார்த்து கொண்டிருக்கிற நாம் நம் முதுகை பார்க்க ஆரம்பித்ததுமே நம்ம மனத்திலிருந்து ஆன்மாவுக்கு போறோம். இது பூராவே என்ன பரிணாமம்? மனிதன் தெய்வமாகும் பாதை, வளர்ச்சி அடையும் பாதை. அறிவிலும் உணர்ச்சியிலும் உடலிலும் இருக்கிற நாம் ஆன்மாவுக்கு போக வேண்டும். ஆசிரமத்தில் 150 பேர் உள்ளவரை அன்னை அவர்களை தன்னுள் வைத்திருந்தார். என்னை அறியாமல் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது, நினைக்கவும் முடியாது என்றார். அன்னையை நெருங்கி வர வர குடும்பத்தினர் எது செய்தாலும் ஏதாவது வகையில் தலைவருடைய வாழ்வில் அது பிரதிபலிக்கும். வாழ்க்கை சூட்சமமாக இருப்பதால் எங்கு எது நடந்தாலும் நமக்கு தொடர்புள்ளதாக இருந்தால் அது உணர்வாகவோ எண்ணமாகவோ காட்சியாகவோ நமக்கு தெரியும். அதுக்கு உதாரணம் அப்பா சொல்றாரு.
அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மண்ணெண்ணெய் கடையில் கணேசன் இருந்தார். அவர் சிறுபிள்ளையாக அவரை பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு மேலே யாருன்னே மறந்து போச்சு. ஆனால் அவரை பற்றி அவர் பெயரும் உருவம் மனசில் நினைவு வந்துட்டே இருந்தது. என்னன்னு பார்க்கும்போது ஒரு நாள் வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தும் போது ஒரு பத்திரக்கட்டு இருந்தது. அந்த பத்திரக்கட்டை வந்து எங்கே வைக்கிறதுன்னு கேட்டு வந்தேன். அப்போ பார்த்தாக்க இந்த பத்திரத்தில் 8 பேர் கையெழுத்து போட்டிருந்தவங்கள அவரும் ஒருத்தர் தெரிஞ்சது. இப்போ அது சூட்சுமத்தில் அது எப்படி செயல்படுறதுக்கு உதாரணமாக இருக்கிறார். ஒரு பொது உண்மை, நல்லது செய்தால் நல்லது விளையும், தவறு செய்தால் தவறு விளையும். நல்லதோ தவறோ செய்தால் அதன் மூலம் நல்லது மட்டுமே நடக்கும். இதுதான் தலைகீழ் மாற்றம். வச்சுக்கோங்க. இது வந்து ரிவர்சல் வந்து அன்னையிட்ட வந்த பிறகு எல்லாம் மாறி நடக்குங்கிறதா இந்த செய்தி. வாழ்க்கை நிலையை நாம் அறிவோம். அன்னை வாழ்வில் தவறு மூலம் நல்லதும், நல்லது மூலம் தவறும் நடக்கும். இரண்டும் முடிவில் நல்லதாகவே முடியும். அதான் முக்கியம். முடிவில் நல்லதாக. இதை பற்றியும் நம்ம பலமுறை இருக்கோம். டூவாலிட்டிஸ், இருமைகள்ங்கிறதெல்லாம், நல்லது கெட்டது, இரவு பகல், ஆண் பெண் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையின் பகுதிகள். நமக்கு வந்து வெவ்வேறா தெரியுது. பிரித்து பார்க்கிற நம்ம அறிவுக்கு எல்லாம் வெவ்வேறா தெரியுது. ஆனா இறைவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். அத்தனையும் பிரம்மம். பிரம்மம் இல்லாதது, பரம்பொருள் இல்லாதது எதுவுமே இல்லை. அதனால சொல்றாரு, வாழ்வில் அன்னையின் வாழ்வில் தவறு மூலம் நல்லதும், நல்லது மூலம் தவறும் நடக்கும். இரண்டும் முடிவில் நல்லதாகவே முடியும். வாழ்வு சிறியது, அதன் சட்டம் சிறியது. வெற்றிக்கு பரிசு, தோல்விக்கு கேலி என்பது அதன் சட்டம் வாழ்வுல. அதுக்கு உதாரணம் சொல்றாரு. பள்ளியில வந்து ஒரு போட்டி நடந்தது. பெரிய பந்தாட்டத்துல பெரிய மாணவர் 2 பேரும், சிறு மாணவர்கள் 2 பேரோட, சிறுவர்களோட ஆட வேண்டியிருந்ததுதான். 2 பெரிய எதிர்த்து ஆடுற டபுள்ஸ் போட்டி அது. பெரிய மாணவர் ஒருத்தர் வரல, அதனால ஒருவரே விளையாண்டாரு, 2 பேரும் எதிர்த்து. ஆனா அவர் திறமையாக விளையாடி பெரிய மாணவனுக்கு எதிர்ப்பாக 20 சிறுவர்களும் ஆடினார். பிரம்ம பிரயத்தனப்பட்டு பெரிய மாணவன் ஒருவன் 2வரையும் எதிர்த்து வென்றான். அளவு கடந்த பாராட்டு, பரிசு அவனுக்கு. ஆனா அடுத்த மாத விழாவில் அவன் பரிசு வாங்கியதும் அந்த 2 சிறுவர்களையும் மேலைக்கு அழைத்தனர். ஆளுக்கு ஒரு வெள்ளிப்பதக்கம் கொடுத்தனர். தோற்றாலும் ஒருவரை எதிர்த்து 20 தோற்றாலும் சிறுவர்களாயிருந்து திறம்பட விளையாடியும் எதிரில் ஒருவரே இருப்பதை தங்களுக்கு சாதகமாக சின்னவத்தியுடன் பயன்படுத்தவில்லை என்பதையும் பள்ளி பாராட்டி பதக்கம் வழங்கியது. என தோல்விக்கும் வெற்றி உண்டு என்பதை இதை காட்டுகிறது. இதை பற்றி ஒன்று தோற்றவர் வென்றார் வாழ்க்கையில் என்று ஒரு கட்டுரை இருக்கிறது. இதை பற்றி பேசியிருக்கலாம். தோற்றவன் பரிசு வழங்கும் மனப்பான்மை, பரந்த மனப்பான்மை வாழ்வில் இது போன்றவை நிகழ்வுகள். ஆன்மீக சட்டப்படி நல்லதற்கும் கெட்டதற்கும் வித்து சத்தியம். சத்தியத்தின்பதுதான் அது அடிப்படை. அதுல இருந்தால் தோன்றது. வித்து சத்தியமாக இருப்பதால் கெட்டதிலிருந்து நல்லது உற்பத்தியாக முடியும். நல்லதும் கெட்டதும் பகுதிகள், முழுமையுடையவை அல்ல. அதான் நான் முதல்ல சொன்னது. எல்லாம் நன்மை தீமைங்கிறதெல்லாம், இரவு பகலுங்கிறதெல்லாம், வெறுப்பு விருப்புங்கிறது எல்லாமே இருமையின் பகுதிகள்ங்கிறதுனால முழுமையாக அடைந்து அன்னையிட்ட முழுமையாகிறது. முழுமையுடையவை அல்ல. அதனால் ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதி வர முடியும். வச்சுக்கணும். இந்த தலைகீழ் மாற்றம்ங்கிறது ஆன்மீக நிலைக்கு வந்த பிறகு, அன்னையிட்ட வந்த பிறகு. வாழ்வேல் நடக்கிறத எப்போதும் உள்ளதான் நடக்கும் மற்றவங்களுக்கு. நான் அன்னையை ஏற்றுக்கொண்ட பிறகு, நாம் அன்னை அவதாரம்ங்கிற அன்னைக்கு கொண்ட பிறகு இது மாதிரி நடக்கும். ஒரு நல்ல காரியம் அப்படி அடிபட்டவன் நம்மிடமிருந்து நஷ்டஈடு வாங்க நினைத்து நம்மால் தான் அடிபட்டதென்றால் நாம் நல்லது செய்ய போய் வம்பில் மாட்டுக் கொள்கிறோம். விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மீது பொறாமையால் அவருக்கு தீங்கு செய்ய போன போது வசிஷ்டர் தன்னை பிரம்மரிஷி என வர்ணித்ததை கேட்டு மனம் மாறினார். இது ஒரு கதை, புராண கதையில வர்றது. வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷின்னு சொல்றது. அது பிரம்மஞானம் அடைந்தவர்களை பிரம்மரிஷின்னு சொல்லுவாங்க. விஸ்வாமித்திரர் வந்து கோபப்படுறவர். அவர் தெரியும், அவர் மேனகை, அவர் தவத்தை கலைக்க மேனகை வந்தார், அதுல தோற்று போனவர். இப்படி பல குறைகள் உண்டு அவர்கிட்ட. அதனால வசிஷ்டர் வந்து அவரை பிரம்மரிஷின்னு ஏற்றுக்கல. அப்ப அவருக்கு ஏதோ கெடுதி செய்யணுன்றதுக்காக அவருடைய இதுக்கு போனப்ப வசிஷ்டர் தன்னுடைய மனைவி அருந்ததிக்கிட்ட விஸ்வாமித்திரரை பத்தி வேந்தரதியார் சொல்றதை கேட்டதும் அவரை புரிஞ்சுட்டு மனம் மாறி வந்தாருங்கிறது அதை இங்க சொல்றாரு.
மன்னிப்பதை கேட்டு மனம் மாறினார். எல்லோரும் சேர்ந்து ஒரு திறமசாலியை அழிக்க முயன்று வெற்றி பெற்றால், அவரது வருமானத்தை அழித்தால் அவர் பெருமுயற்சி செய்து பெரும் செல்வந்தராகிறார். எதிர்ப்பு வரும்போது வளர வேண்டும்ங்கிற வேகம் வரும். அந்த எதிர்ப்பு அத்தனை பேரும் எதிர்க்கும் போது அவர்களோட எதிர்த்து நின்னாக்கா அது அவர் பெரும் செல்வந்தராகிறார். அதான் நல்லதிலிருந்து கெட்டதும், கெட்டதிலிருந்து நல்லதும் வர வழி உண்டு. நல்லதுலேருந்து சில சமயத்துல கெட்டது வர உண்டு. அந்த கெட்டதை நல்லதா மாற்ற முடியும். துன்பம், அதுக்கு ஒரு திருக்குறள் எனக்கு கிடைச்சது. துன்பம் வர உரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. துன்பம் அதிகமா துன்பம் வந்தா கூட துணிவாக செயல்பட்டு இன்பம் பயக்கும் வினையை செய்ய, ரொம்ப நன்மை செய்யக்கூடிய வினையை செய்யுன்னு சொல்றாரு. வினை செயல் வகைங்கிறதுல வள்ளுவர் சொல்றாரு. அதனால துன்பம் வந்துட்டுதே தோண்டு போயிட்டோம்னா தோத்து போறோம். அது சாதாரண மனப்பான்மை. அப்படி இல்லாம துன்பத்துக்கு மேல பின்னால ஒரு நன்மை நல்லது வரும், இன்பம் வரும்னு நினைச்சாக்கா அது இதாக வரும். அன்னையிடம் நல்லதில் ஆரம்பித்தாலும் கெட்டதில் ஆரம்பித்தாலும் அவை நல்லதாகவே முடியும். அதுவும் அப்போ அவருக்கு நல்லது மட்டுமே நடக்கும்னு ஒரு கட்டுரை இருக்கிறாரு. அதை நம்ம பேசுனதா எனக்கு ஞாபகம். முடிவு முழுமையானது. முழுமை கெட்டதாக இருக்க முடியாது, நல்லதாகவே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்ல அணைட்ட வந்தா சாதாரண வாழ்க்கையில் இல்லை. நம்பி மோசம் போனேன், நம்பாமல் மோசம் போனேன். சாதாரண வாழ்க்கையில நம்பி மோசம் போனேன்னு சொன்னோம். அதனால இந்த அன்னைட்ட வந்த பிறகு நம்ப வேண்டியதை நம்பலைன்னா நம்ம மோசம் போகணும். நம்பி மோசம் போகாதவர் குறைவு, மோசம் போனவர்கள் அதிகம். அன்னை கொடுப்பது உலகத்தில் இல்லாதது, அளவு கடந்தது, உயர்வானது. எனவே அன்னை அளிக்க முன் வருவதை நம்ப முடிவதில்லை, நம்பாததால் பலன் வர முடிவதில்லை. நம்பாததால் மோசம் போகும் நிலை அன்னையிடம் உண்டு. பிஇசி படித்து 900 சம்பாதிப்பவருக்கும் பிஇ படித்து 3000 ரூபாய் சம்பாதிப்பவருக்கும் பிஇ படிப்பிற்குரிய உயர்வை எடுத்து கூறி அன்னைய மூலம் அதை எப்படி பரிமணிக்க முடியும் என்று சொன்னதை முதல்வர் ஏற்று பயின்றார். பியூசி படித்தவர் இந்த அறிவை கேட்டுட்டார், அவர் மேல வந்தார். அடுத்தவர் தனக்கு நம்பிக்கை இல்லை என விலகினார். நம்பியவர் மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். நம்பாதவருக்கு ப்ரமோஷன் 3750 தான் சம்பாதித்தார். அதனால அன்னையிட்ட வரும்போது அடுத்தது பொது உண்மையும். முன்பின் தெரியாதவனை நம்பாதே. இங்க அன்னையின் உண்மை, அவன் முகத்தில் ஒளியுள்ளவரை இருந்தால் எவரையும் நம்பலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், பழைய பழமொழி. அன்னையிட்ட வந்தாங்க, அவர்கிட்ட அன்னையின் ஒளி இருக்கும், அதை பார்த்து நம்பினாங்க. முன்பின் தெரியாதவர் வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரம் பெண்களை சந்தித்து பித்தளையை பௌர்ணமி ஏமாற்றுகிறார்கள். வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெறுகிறார்கள். பெரிய இடத்து பேரை சொல்லி ஏதாவது சலுகை பெறுகிறார்கள். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த நேரம் மரியாதை பெறுகிறார்கள். ஆனால் அன்னை அளிக்கும் வாய்ப்பு பெரும்பாலும் அறிமுகம் இல்லாதவர் மூலம் வருவது பெரியதாக இருக்கும். நம்பாவிட்டால், நம்ப தயங்கினால் வந்தது போய்விடும். அவர் முகம் பிரகாசமாக இருந்தால், அவர் பேசுவது மனத்தில் ஆழமாக அமைதியை உற்பத்தி செய்தால், இதை கவனிக்கணும். கணமுடிட்டு நம்புறதில்லை, பொய்யான வாக்குறுதிகளை கேட்டு நம்புறதில்லை. அந்த பேசுறவர் முகத்துல அவர்கிட்ட சின்சியரிட்டி தெரியணும். முகம் அவரை சமர்ப்பணம் செய்து பார்க்கணும். சமர்ப்பணம் செய்யும்பொழுது சமர்ப்பணம் ஆனால் அதே பாசிட்டிவா நமக்கு ரியாக்ஷன் வரணும். உள்ள அகத்துல இருந்தால் நம்பலாம், அவரை நம்பலாம். இது ரொம்ப பெரிதாக இருப்பதால் நம்ப முடியவில்லை, புதுமுகமானதால் நம்ப முடியவில்லை எனில் வந்தது போயிடும். இது அருளை விளக்குதல்னு அப்பா எழுதுவார்கள். அருள் தேடி வருது, அந்த அருளுக்கு விளக்காம நம்ம வைக்கணும். ஆனால் அதை கவனிச்சு யோசிச்சு அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அது முக்கியம். இது எல்லாமே அன்னையோட தொடர்புபடுத்தி பார்க்கறது தான். அது அன்னையை விட்டு விலகி பார்க்கறது என்ன தெரியும். இன்னொரு பொது உண்மை, அமாவாசை சோறு அன்றாடம் கிடைக்காது. உச்சகட்ட அதுக்கு இப்போ அன்னை உண்மை உச்சகட்ட உயர்வு இடையராது இருக்கும். இது அப்பா அமாவாசை சாப்பாடு அன்னைக்கு கிடைக்குமாங்கிறது இது பொது உண்மை அப்படின்னு சொன்னா, அந்த நாளில் அமாவாசை அன்னைக்கு தான் சாப்பாடு வடை பாயசத்தோட சாப்பாடு செய்வாங்க. இது பிராமணர்கள் ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. அது வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அது எப்போதும் கிடைக்காது. ஆனா அன்னையிட்ட வந்த உச்சகட்ட உயர்வு இடையராது கிடைக்கும். எந்த பெரிய வேலையையும் தொடர்ந்து செய்ய முடியாது. மாநாடு தொடர்ந்து நடத்த முடியாது. திருமணமும் அப்படியே.
ஒரு திருமணம் முடிந்தால் அடுத்த திருமணம் நடக்க போதுமான இடைவெளி வேண்டும். அதாவது 2-3 பெண்கள் இருக்கிறவங்க உங்களுக்கு சாப்பாடும் தொடர்ந்து சாப்பிட முடியாது. படிப்பு, சினிமா பார்ப்பது, விளையாட்டு எதையும் தொடர்ந்து செய்ய முடியாது. இரு நிகழ்ச்சிகளுக்கிடையே இடைவெளி வேண்டும். நிகழ்ச்சி பெரியதானால் அதிக இடைவெளி வேண்டும். இதுவே சட்டம். அன்னைகிட்ட வந்தா எல்லாமே மாறி நடக்கும். அன்னையின் சட்டம் வேறு. எது வாழ்வில் உச்சகட்டமோ அது அன்னையிடம் இருக்குது குறைந்தபட்ச நிலை என்பதால் இது அப்பா இது குறைந்தபட்சம் உச்சகட்டம் உச்சபட்சம் மேல் அதிகபட்சம் சொல்லி நிறைய இடத்துல எழுதுறாங்க. சாதாரண மனிதர்களுக்கு குறைந்தபட்சமாக இருப்பது அது அதிகபட்சமாக இருப்பது அன்னைகிட்ட வந்தவர்களுக்கு குறைந்தபட்சமாக மினிமமா இருக்கும். அதனால அது இடையறாது திரும்ப திரும்ப வரும். ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி வரும். சாமானியனுக்கு வெளிநாட்டில் பயணம் ஆயுளில் ஒரு முறை. பெருந்தனக்காரனுக்கு அப்படி இல்லை. வேற இருக்கும் பொழுதெல்லாம் வெளிநாடு போக வேண்டியிருக்கும். அது பெரிய வியாபாரி. தாழ்ந்த நிலையின் உச்சகட்ட நிகழ்ச்சி இடையறாது வராமல் உச்சகட்ட நிகழ்ச்சிகள் அன்றாட நிகழ்ச்சியாகும். இதுவும் அப்பா எழுது அற்புதங்கள் அன்றாட நிகழ்ச்சிகளையாகும் சொல்றது வந்து அவ அன்னை அப்பா எழுதுறது நிறைய இருக்கிறாரு. இங்க சொல்லலாம் நம்ம அன்பர் தான் சொல்லலாம். நம்முடைய சிவகுமார் மரன் பயாலஜி துணை பேராசிரியர் அசோசியேட் ப்ரொஃபஸராக சிவகுமாருக்கு வெளிநாட்டு பயணம் வந்து கொண்டே இருக்கின்றது. சமீபத்தில் சைனாவுக்கு போயிட்டு இருந்தாரு. அதுக்கு இங்கே வந்து அன்னைகிட்ட வந்த புதுசுலேயே ஓராண்டு சைனாவில் போயிருந்து மேல் பயிற்சி பெற்று வந்தாரு. மௌரிஷியஸ் போயிருக்கிறாரு. இப்படி வாய்ப்புகள் அவருக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அது அன்னை கொடுக்குற வாய்ப்புகள். புது புது உண்மை வந்து தபஸ்வி கடவுளை நாடுகிறார். தவம் செய்யறவங்க அன்னையை நாடி தவம் செய்யறாங்க. ஆனா அன்னைகிட்ட அப்படி இல்லை. அன்னை வந்து அன்னையை அன்பனை நாடுகிறார். அன்னை பக்தனை நாடுகிறார். இதுவும் அப்ப இருக்கிறாங்க. தேடி வந்து அருள் செய்வோம் தெய்வம்னு பக்கத்துல இருக்கிறாங்க. எனக்கு ஒரு இது நடந்தது. இங்க இதுல உசிலம்பட்டி தியான மையத்துல அது நடத்துறவங்க பரிமளான்னு பேரு. அவங்க வருவாங்க. இங்க அப்பா சமாதிக்கு போறதுக்கு இங்க அன்பர்கள் அங்க இருக்கிற அன்பர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க, வீட்டுக்கு போவாங்க. இங்க கடலூர்ல ஒரு அண்ணன் என்பர் இருக்காங்க. அவங்க பேர் பிரமீளான்னு பேரு. அங்க இதுல அப்பா சமாதிக்கு நாங்க புஷ்பாஞ்சலி செய்யறது, நானும் மனைவியும் போய் புஷ்பாஞ்சலி செய்யறதுக்கு கடலூர்ல இருந்து அவங்க பொண்ணு இங்க விருதுலான்னு MBA படித்து அதன் மூலமா அடிக்கிறது இங்கே பழக்கம். அவங்க போய் செஞ்சு போவாங்க. பிரமீளாவுக்கு போன் போடுறதா நினைச்சிட்டு பரிமளாவுக்கு போன் போட்டேன். பில்லிங் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அங்க வந்து ஒரு அன்பர் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறார். போட்டுதான் அப்பா இது இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, எங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த என்னை தவறாக போன் செய்ய வைத்து அந்த நேரத்தில் அவருக்கு அருள் செய்யறாங்க. அதுதான் வந்து அன்னை பக்தனை நாடுவதற்கு எடுத்துக்காட்டுது. ஆமாம், அன்னை பக்தர்கள் தான். ஆமாம், அன்னை பக்தர்கள் தான். அன்னை பக்தர்கள் தான். இல்ல, மிருதுளா அம்மாவை பத்தி சொல்லலாம். மிருதுளா அம்மாவுக்கு போட்டதுக்கு பிரமீளா அவங்க பேரு, மிருதுளா அம்மா பேரு கூட ஸ்பெல்லிங்கை மாத்தி பரிமளாவுக்கு போட்டேன். அங்க இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அவங்கள தேடி என்ன கருவி ஆக்கி அன்னை அவங்களோட தொடர்பு கொள்றாங்க. அதான் சொல்ற தேடி வந்து அருள் செய்யறது. அன்னை பக்தனை நாடுகிறாருக்கு எடுத்துக்காட்டாக சொன்னேன். அப்புறம் இன்னொரு பொது உண்மை, பொய் சொல்லாமல் எப்படி வாழ முடியும்? வாழ்க்கையில பிராக்டிக்கல் சமயத்தில் நிறைய இடத்துல பொய் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லி பொய் சொல்லாம. ஆனா அன்னைகிட்ட கிடையாது. அன்னை வந்து சத்திய யோக அவதாரம். பொய்க்கு வேலையே இல்லை. ஒரு பொய் சொன்னால் எல்லாம் போய்விடும். இது அன்னையினுடைய வாழ்க்கையில. இங்க சின்சியரிட்டிங்கிறத, நேர்மை உண்மைங்கிறத முக்கியம். சின்சியரிட்டி நேர்மை உண்மைங்கிறது முக்கியம். அதனால மற்றதெல்லாம் வந்து நம்ம செய்யறதுல இதுல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாரு. நீ கவனிக்கணும். நல்லது உச்சகட்ட உயர்வு இடையராது இருக்கும்னு சொன்னாரு. நான் இதை செஞ்சாலும் நல்லதோ தவறோ செஞ்சாலும் அது போல நல்லது கெட்டது நடக்கும்னு சொன்னாரு. அப்புறம் வந்து இன்னும்
உச்சகட்ட உயர்வு இடம் இருக்குன்னு சொன்னாரு. ஒரு காரியத்திற்கு அனைவரும் பொறுப்பேற்க சொன்னாரு. கேட்கவே முடியாட்டு நடக்குன்னு சொன்னாரு. ஆனா இங்க மட்டும் பொய் சொல்ல முடியாது. பொய் சொன்னா எல்லாம் போயிடும். அன்னைகிட்ட பிறகு உலக வாழ்க்கையில எல்லாரும் பொய் சொல்லாம இருக்க முடியுமா? பொய் சொல்லாம வியாபாரம் நடத்த முடியுமான்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பொய் சொல்லாம எப்படி வியாபாரம் நடத்த முடியல? ஆனா அன்னைகிட்ட பிறகு ஒரு பொய் சொன்னால் எல்லாம் போய்விடும். பொய் சொன்னாமல் வாழ முடியாது என்பது தெளிவு. இது உலக இருக்குல்ல, இது சாதாரண மனித வாழ்வுல யாரும் ஒரு நேரம் பொய் சொல்ல வேண்டியிருக்கும். சொல்லாவிட்டால் ஹரிச்சந்திரன் பட்ட பாடுபட வேண்டியிருக்கும். ஹரிச்சந்திரன் கடன் வாங்கிட்டு அந்த பொய் சொல்ல சொல்லி விஸ்வாமித்திரர் வற்புறுத்துவாரு. விஸ்வாமித்திரர் தான் எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. எது சொன்னாலும் கடைசி வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நாடே இழந்து இதுல சுடுகாட்டு காவல்காரனா இருக்க போகும். அவருடைய காதல இல்லையா இது மேக்கப்பா இது? ஆமா 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 ஆமா, போய்தான். அதனால அவர் இது பண்றாரு. இதை விட கிருஷ்ணாவதாரத்துல போய் சொல்ல வைக்கிறாரு. போற துரோணர் தோக்க வைக்க முடியல. துரோணர் பஞ்சபாண்டவர்களுக்கும் இவங்களுக்கும் குரு. அவர் துரியோதனன் பக்கத்துல இருக்கிறாரு. அவரை எப்படி துவக்க வைக்கிறது? கிருஷ்ணன் என்ன செய்யறாரு? அவருடைய மகன் அஸ்வத்தாமன், அங்க அஸ்வத்தாமான்னு ஒரு குதிரை இருக்குது. அந்த அஸ்வத்தாமான்னு ஒரு குதிரை இருக்கு சுந்தர். குதிரையோட பேரு அஸ்வத்தாமன்கிறது துரோணருடைய மகன். அந்த அஸ்வத்தாம வதக அப்படின்னு சொல்றாரு. அது அஸ்வத்தாமா அஸ்வம்னு சொல்லும்போது இதை கொம்ப ஊதிடுறாரு. யாரு? இவருடைய சங்க ஊதுறாரு. அப்ப துரோணர் காதுல அஸ்வத்தாமன் இறந்து விட்டான், அஸ்வத்தாமா என்ற குதிரை இறந்ததுன்னு சொல்ல வைக்கிறார். அவரு சொல்லிட்டு அந்த குதிரை இறந்ததுன்னு சொல்ல வைக்கும் போது இவரு இதை சொல்ல வைக்கிறது இவரு தர்மருடைய வாயால, யுதிஷ்டர் தர்மர் வாயால. அப்ப இவர் சங்க ஊதுனதும் துரோணருக்கு அஸ்வத்தாமன் இறந்துட்டாங்கிற மாதிரி விழுந்து போச்சு. அதாவது முழு பொய் இல்லது, பொய்யாக மாற்றப்பட்டதுக்கு நிறைய கிருஷ்ணன் போரை வெல்வதற்காக நிறைய பொய்களை பயன்படுத்துவார். அது மாதிரி இதுலயே முதல்ல இந்த போரை ஆரம்பிக்கும் போதே இது இதுல ஏதோ ஒரு நல்ல இது முதல் பூஜை பண்றதுக்கு ஒரு இது செய்வார். அதாவது அந்த தர்ப்பணம் அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சா போர் வெற்றி பெறும். அமாவாசைக்கு முதல் நாளே தேய்பிரத கடைசி நாள்லயே இவர் போய் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு அமாவாசைக்கு இதை தர்ப்பணம் பண்றேன்னு உடனே சூரியனும் சந்திரனும் ஆங்கி வந்துடுற. கிருஷ்ணா என்ன இன்னைக்கு இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அமாவாசை ஆயிடுது. அது கிருஷ்ணனும் இதுவும் ஒரு நேர்கோட்டில் வர்றது இதுன்னு சொல்லுவோம். அப்ப இவங்க அடுத்த நாள் தான் இப்ப இந்த துரியோதனாதியர்கள் பூஜை பண்ண போறாங்க போருக்காக. இவர் முதல் நாள் செய்ய வைக்கிறாரு. அப்படி ஒரு பொய் சொல்றார். இப்படி மகாபாரதத்துல மறைமுகமான பொய்களை நிறைய கிருஷ்ணன் சொல்லுவார். யுதிஷ்டர அந்த அஸ்வத்தாமா வதகன்னு சொன்னதுனால துரோணர் வீக் ஆயிடுறாரு. பையன் இறந்துட்டான்னு சொன்னது அவர் வீக் ஆயிடுவார். அந்த நேரம் அர்ஜுனன் மாம்பு போட்டு அவரை கொண்டுடுறாங்க, இறக்க வைக்கிறாரு. இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல பொய் சொல்ல வச்சதெல்லாம். ஆனா அன்னை அவதாரத்துல அரவிந்த அவதாரத்துல போயிட்டு வேலையே கிடையாது. பொய் சொல்லவே கூடாது. அதான் இங்க முக்கியம். பொய் சொல்லாமல் வாழ முடியாது என்பது தெளிவு. சொல்லாவிட்டால் ஹரிச்சந்திரன் பட்டப்பட. ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அதுக்காக கஷ்டப்பட்டான். அன்னை என்பது சத்தியம். அது போட்டோ பிலிம் போன்றது. பிரித்தால் ஒரு செகண்டில் வெளிச்சம்பட்டால் பிலிம் வீணாய்விடும். எந்த படம் நடிக்கின்றோமோ அது மட்டும் அதற்குரிய வகையில் பிலிம் பட்டால் போட்டோ வரும். இல்லை, அன்னை நமக்கு சத்தியத்தை கொடுக்கிறார்கள், சத்தியத்தின் மூலம் கொடுக்கிறார்கள். அதில் ஒரு பொய் சொன்னால் இதுவரை அன்னையிடமிருந்து சத்தியம் பெற்ற அத்தனையும் உடனே போய்விடும். அதனால பொய் சொல்றதுக்கு இடம் கிடையாது. அதனால மற்றதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அங்க இருமையா இருந்ததெல்லாம் மீறி அன்னை அருள் செயல்படுவாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல மட்டும் பொய்க்கு வேலையே இல்லை. அன்னை அன்னை சத்தியலோகத்தினுடைய அவதாரம், சத்தியமயி பரமே.
ஆனந்தமயி, சைத்தன்யமயி, சத்தியமயி, சத்தியத்தின் வடிவம் அவங்க. சத்தியமயின்னு சத்தியமயமானவர். அதனால இங்கே பொய்க்கு வேலையே இல்லை. நான் உங்களோடு ஆசிரமம் வர பிரியப்படுகிறேன், பொய் சொல்லக்கூடாது என்கிறீர்கள், அதனால் தயக்கமாக இருக்கிறது என. எனவே சாவித்திரி என்ன சொல்கிறது என்று பிரித்து பார்த்தேன். தலைகீழாக பிரித்து விட்டேன். இந்த ஆசிரமம் எனக்கு இல்லை என முடிவு செய்து விட்டேன் என்றார் ஒருவர். பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு அவருக்கு தயக்கம். வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுங்கிற எல்லாரும் சொல்றதை நம்ம ஜெயித்தோம். அதனால வரல. அளவு கடந்த பெரிய காரியங்கள் பூர்த்தியாகும் பொழுது பொய் சொல்லும் பழக்கம் உள்ளவர் ஒரு பொய்யை சொன்னால் காரியம் முழுவதும் ரத்தாவதை பார்க்கலாம். இது அன்னைட்ட வந்த பிறகு அன்னைட்ட பொய் சொல்வதற்கே இடமில்லை. அப்புறம் வாழ்வில் உண்மை. கோபத்தால் பிறர் அடக்கிறோம். அதிகாரம் பண்ணி கோபமா சொல்லும் போது பிறர் கட்டுப்படுறாங்க. ஆனா அன்னைட்ட அப்படி இல்லை. கோபத்தை அடக்கி அழிக்க வேற வேண்டும். இங்க இதுவரைக்கும் வந்த முதல்ல வந்த வேற மாதிரி. இனிமே இப்ப சொல்றதெல்லாம் வேற என்ன. நம்ம மாற்ற வேண்டியது என்ன? சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும். திருக்குறள். இங்க விவரிக்கலாம் இந்த திருக்குறள். இது சினம்ங்கிறது என்ன? சேர்ந்தாரையும் கொல்லும். யாருக்கிட்ட கோபம் இருக்குதோ அந்த சினம்ங்கிறது கோபம் கொல்லும். அது மட்டும் இல்ல, இனம் என்னும் ஏம புனையை சுடும். இனம்ங்கிறது தம்மை சுற்றி இருக்கிறவங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்கிற ஏமம்னா காவல், பாதுகாப்பு. புனைன்னா தெப்பம். தண்ணி வெள்ளமா இருக்கும்போது தெப்பம் போட்டில் போய் தான் மெட்ராஸில் எல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்த வீட்டுகளில் மாட்டவங்க அந்த புடையையும் சுட்டுடுவாங்க. அதனால அது கோபம் கூடவே கூடாது. அதனால கோபத்தை அடக்கி அழக்க வேண்டும். இதுவும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இங்கே விவேகானந்தத்தை போய் ஜஸ்ட் ஆங்கர், தமிழ்ல ஒரு இது உண்டு, நியாயமான கோபம்னு சொல்லிட்டு. அவர் சிரிச்சாரா? when anger itself is not just, where can be then கோபமே நியாயம் இல்லாத பொழுது நியாயமான கோபம் என்று எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கும் திருக்குறள் சொல்றாரு, இணர் எரி தோய்வன் என்ன செய்யணும் புணரின் வெகுளாமே நன்று. ஒருத்தர் தான் நமக்கு கெடுதல் பண்றாரு. என்னமா கெடுதல் பண்றாரு? நெருப்பு, இணர் எரி, கொழுந்து விட்டு எரிகின்ற தீ. எரினா நெருப்பு, இணர் எரின்னா கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு. அந்த நெருப்புல தூக்கி போடுற அளவுக்கு ஒருத்தர் நம்ம கெடுதல் பண்ணிட்டாலும் அவருக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டம். அப்படி செய்யும் போது கோபப்படாம இருக்கு. புணரின் முடியுமானால், புணரின்னா முடியுமானால் வெகுளாம நன்று, கோபப்படாம இருக்கு. அதனால கோபம் விடவே கூடாது. கோபத்தினால நன்மை விளையவே விளையாது. அதனால நியாயமான கோபம் கிடையாது. கோபம் நியாயம் இல்லாததுதான். கவனிக்கணும். இப்ப முதல்ல சொன்னதெல்லாம் மாறுபட்டதா இருக்கிறது, தவறு இதா இருக்கிறதெல்லாம் செஞ்சு வந்தாலும் அன்னை அருள் செய்யும். இங்கே பொய் சொல்ல வந்த பிறகு சொன்னால் அன்னை அருள் கிடையாது. கோபப்பட்டால் அன்னை அருள் கிடையாது. அன்னை அருள்லேருந்து நம்ம விலகி போயிடுறோம். மனிதன் தற்கொலை செய்து கொள்கிறான், அன்னை தற்கொலை என்ற எண்ணத்தையே அழிக்கின்றார். இப்ப இது ஒரு நடந்துட்டு இருக்குது. இந்த ஏதோ எனக்கு அப்படிதான் நான் தோணுது. கொரோனா தோன்ற காலத்திலேருந்து அசுர சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் தெய்வ சக்திகளுக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கா தோணுது. நிறைய தற்கொலை பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணு நல்ல மார்க் வாங்கினா, நீட் தேர்வுல செத்து போயிட்டாலாம். அவ தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டா. அது அறியாமையின் உச்சகட்டம். மெடிக்கல் படிச்சவங்க தான் இந்த உலகத்துல வாழ்றாங்களா? மெடிக்கல் அதான் சொல்லு, தற்கொலை பண்ணிட்டுதான் நிறைய வந்துட்டே இருக்குது. இங்க உறவினர் ஒருத்தருடைய சென்னையில நல்ல கணவன் மனைவி, சின்ன கை குழந்தை. அவன் ஆபீஸ் டென்ஷன் தாங்கலன்னு சொல்லி அவன் தற்கொலை பண்ணிட்டான். இது எனக்கு தோன்றது தீய சக்திகள் இதுக்கு தூண்டி விடுது. நம்ம உயர்ந்த சக்தியாகிய தெய்வீக சக்தியிட்ட அன்னைகிட்ட அந்த எண்ணம் வராம அவங்க பார்த்துக்கிறாங்க. அதான் அன்னை தற்கொலை என்ற எண்ணத்தையே அழிக்கின்றார். புது உண்மை. சிக்கலான சூழியல் வளர்ந்தால் சிக்கலான மனப்பான்மை எழும். அதே அன்னைட்ட உண்மை, அதே சிக்கல் அன்பர் வாழ்வு திருவுருமாற்றம் அடைய உதவும். சாதாரண மனிதர்கிட்ட ரொம்ப சிக்கலான செயல் இருந்தால் அவங்கள வாழ்க்கையை கீழே கொண்டு போடும். ஆனா அன்னைகிட்ட திருவுருமாற்றம் அடைந்து மேலே வர்றதுக்கு, அந்த சிக்கல்ல இருந்து வெளிப்பட்டு நம்ம மேலே போறதுக்கு நமக்கு உதவும். அன்பிற்காக உயிரை கொடுப்பது வாழ்வின் லட்சியம். இது பொது உண்மை. அன்பிற்காக வாழ்ந்து அன்பை வளர்க்க அன்னை ஜீவியம் உதவும். நம்ம அன்பை கொடுக்கும்போது டிவைன் லவ் கொடுக்குறோம், அன்னை லவ் கொடுக்கும்போது தெய்வீக அன்பு கொடுக்குறோம். அது அன்பையும் வளர்க்கும், நம்மையும் வளர்க்கும்.
ருசிக்காக பசி அடங்கிய பின் சாப்பிடுவது உண்டு. பசிக்காக சாப்பிடும் பொழுது ரசமாக அனுபவிக்கிறோம். இது பசி அப்பா இருக்காங்க, பசிக்கு சாப்பிடு ருசிக்கு சாப்பிடாதுன்னு. நம்ம ருசிக்காக சாப்பிட்றது, தேவையில்லாமல் சாப்பிட்றதுங்கிறது பழக்கம். ஆனா பசிக்காக சாப்பிடணும். பசி அடங்கியவுடன் சாப்பிடுவதை நிறுத்துபவர் பலர். பசி ருசிக்காக மேலும் சாப்பிடுபவர் சார், அது உடனே வைத்துக்கொள்ளார் வரும். பசி ஒரு பக்கம் இருந்தாலும் ருசி இல்லாவிட்டாலும் சாப்பிட மறுபவர் பெரும்பாலும். ருசி இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. அது யாரு வாயில வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் திம்பானா அப்படிதான் பேசுவோம். ஆனா பசி அப்படி பசி ருசிக்காக பசிக்காக மட்டும்தான் சாப்பிடணுங்கிறாரு. அதுக்கு உதாரணம் சொல்றாரு அவரு. ஸ்ரீ அரவிந்தனர் ஒருவர்கள் ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அரவிந்தர் முதலில் சாப்பிட்டு விட்டார். சாப்பிட உட்கார்ந்தவர்கள் சாப்பாட்டில் உப்பில்லை என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் சாப்பிட்ட பொழுது ஒன்றும் சொல்றாமல் சாப்பிட்டு விட்டார். அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. உப்பு இல்லையா போடலையான்னு இவர் கேட்கல, உப்பு போடணும்னு சொல்லலை. ஏன்னா அது அவரல்ல உயர் நிலைமை. அவர்கள் சொல்லியதை கேட்டு ஆமாம் என்றார். ருசியான சாப்பாட்டுக்கும் ருசி இல்லாத சாப்பாட்டுக்கும் பின்னணியாக ரசா என்பது ஒன்று உண்டு. இது மேல ஒரு உயர்ந்த தத்துவம். இந்த ரசாங்கிறது வார்த்தை பகவான் எழுதுறது. அந்த ரசாங்கிறது எல்லா பொருள்களையும் உள்ள, உணவுப் பொருள் அத்தனையும் உள்ள உயர்ந்த தத்துவம். அந்த ரசா அது எல்லா ஜடப்பொருளுக்கும் ருசியை தருவது. அன்னை ஜீவியத்தில் வாழ்ந்தால் அதை உணர முடியும். அந்த பொருள்களுக்குள்ள ஒரு இயற்கையான ரசாவை உணர முடியும். சின்ன வயசுல பாகக்காயை தொடமாட்டேன், இப்ப பாகக்காயை ரசித்து சாப்பிட முடியுது. பாகக்காய் நிறைய பேர் இருக்கிறாங்க பாகக்காயை ரசித்து சாப்பிட்றவங்க. அந்த பாகக்காவுக்குன்னு ஒரு ருசி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு 6 வகை ருசிகள் 6. காரம் ஒரு ருசி, இதுக்கு தோற்பு ஒரு ருசி, இனிப்பு ஒரு ருசி, புளிப்பு ஒரு ருசி, இப்படி இல்லை உப்பு ஒரு ருசி இருக்குது. அதுல அந்த ருசி அறுசுவையில இந்த கசப்புங்கிறதும் ஒரு ருசி தான். ஆனா நிறைய பேருக்கு கசப்பு பிடிக்காது, இனிப்பு மட்டும்தான் பிடிக்கும். என்னுடைய துணைவியார் கசப்பை தொடமாட்டாங்க, இனிப்பதான் தேடி சாப்பிடுவாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு ரசா இருக்குங்கிறாரு. அந்த ரசாட்ட போனா நம்ம அன்னைகிட்ட போயிடுவாங்க. அதாவது பொருளுக்கு உள்ள அந்த ஆழமான சத்துக்கு இந்த ரசாங்கிற வார்த்தை லைஃப் டிவைன்ல பகவான் எழுதுற வார்த்தை. எல்லா ஜடப்பொருள்களுக்கும் அது ருசியை தருவது அந்த ரசா. அன்னை ஜீவியத்தில் வாழ்ந்தால் அதை உணர முடியும். சாதாரண மனிதன் ஆசைக்கு உட்பட்டவன், அன்னை பக்தன் ஆசையை கடந்தவன். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மேல அழைச்சிட்டு போறாரப்பா, நீங்க கவனிக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு ஆசையை தாண்டி போகணுங்கிறது கொண்டு வந்துட்டாரு. அதனால் ருசியை கடந்தவன் அவன் சாப்பிடுவது பசிக்காக அல்ல, பசிக்காக ருசிக்காக அல்ல, அவன் அனுப்பது ரசாவாகும். அதனாலதான் பகவானால உப்பு இல்லாததையும் சாப்பிட முடிஞ்சுது. நம்ம உப்பு இல்லைன்னா தூக்கி போட்டுருவோம், யார் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவோம். அது அங்கேயே மாறி வரலாங்க. இவரு இந்த வேதாத்திரி மகரிஷியை பற்றி கேட்டிருப்பாங்க. அவரும் அங்க பசிக்காக சாப்பிடுங்க ருசிக்கு சாப்பிடாதீங்கன்னு அவரும் எழுதுறாரு. அந்த ருசியை தாண்டிய ரசாங்கிறது ஆன்மீக சுவை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சாதாரண மனித உணவு என்னன்னா, லாபத்திற்காக மனிதன் ஆர்வமாக செயல்படுவான். அப்படி ஆனா அன்னை அன்பன் ஆர்வமாக செயல்பட்டால் லாபம் வளர்ந்து வரும். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நம்ம ஆர்வமாக செஞ்சாக்கா லாபம் வரும். லாபம் இருந்தால் ஆர்வம் இருக்கும். லாபத்தை கருதாத ஆர்வத்தை கருதினால் லாபம் உபரியாக வரும். அஸ்பிரேஷன்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. அதுக்கு அடிப்படை அஸ்பிரேஷன்ங்கிற மாதிரி பவழமல்லி மலர், அதை வச்சு நம்மளை பிரார்த்தனை செய்ய சொல்லுவாங்க. அந்த ஆஸ்பிரேஷன் இது எதா இருந்தாலும் ஆர்வமாக செஞ்சு, எந்த கொடுத்த வேலையை ஆர்வமாக செஞ்சாக்க நம்ம மேல வர முடியாது. லாபத்தை கருதாது ஆர்வத்தை கருதினால் லாபம் உபரியாக வரும். 2 லட்சம் சம்பாதிப்பவர் இதை ஏற்றுக்கொண்டு ஆர்வத்தை அதிகமாக்க முனைந்ததால் அது 8 லட்சம் ஆயிற்று, 8 லட்சம் ரூபாய் ஆயிற்று. 8 மாதம் முடிவதற்குள் இந்த மாற்றம் அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. லாபம் சிறிய மனிதனுடைய ஆர்வம். இப்ப நம்ம பரிணாமத்துல உயர்ந்த மனிதனாக தெய்வீக மனிதனாக போற பாதையில் இருக்கிறோம். ஆர்வம் பெரிய மனிதனுடைய லட்சியம்.
லாபத்தை கருதினால் சிறிய மனிதனாக இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் லாபம் வரும். ஆர்வம் நம்மை பெரிய மனிதனாக்கும். நம்ம பெரியவனுக்கு இது ஆன்மீக வழி. அது சாதாரண மனித வழி லாபத்தை மட்டும் கருதி பிசினஸ் பண்ணி மேலே வர்றது. அப்படி வர்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய திறமையினால வர்றவங்க இருக்காங்க. ஆனா அன்னைட்ட வந்த பிறகு இங்கே ஆர்வத்தை இது ஒரு பொது உண்மை. மயிலே மயிலே என்றால் இறகு போடாது, இது பழமொழி. புரிந்து கொண்டால் எல்லா இறகையும் போட்டுவிடும். நம்மை சுற்றி நிகழ நிகழ்ச்சிகளை புரிந்து கொண்டதுக்கு போயிருந்து சொல்றாரு. குழந்தைகளை படிக்க சொன்னால் படிக்க மாட்டார்கள், கண்டித்தால் படிப்பார்கள். நியாயத்தை எடுத்து சொன்னால் வாதம் செய்வார்கள் மற்றவங்கள்ட்ட. ஆதாயத்தை நிறுத்தாவிட்டால் படிவார்கள், நிறுத்திவிட்டால் படிவார்கள். இது உலக இது. காரியம் எடுக்க வேண்டுமானால் கண்டிப்பு வேண்டும், அதிகாரத்தை செலுத்த வேண்டும். தனவந்தர்களை நாடி நன்கொடை வாங்க போகும் நபர்கள் இதை நன்கு அறிவார்கள். 100 கோடி ரூபாய் கம்பெனி முதலாளி தன் குருவை தரிசனம் செய்து 500 ரூபாய் காணிக்கை கொடுத்தார். குருவை அவரால் நிறைய 1 லட்சம் கூட கொடுக்க முடியும், ஆனால் அவருக்கு மனசு வரல. மற்ற சிஷ்யர்களில் ஒருவர் தனக்கு தெரிந்த அரசியல்வாதி மூலம் அவரிடம் போய் 6 லட்சம் வாங்கினார். குருவுக்கு இவர் 500 தான் கொடுத்தாரு. அரசியல்வாதியை பற்றி போனதும் ஒரு கோடி ரூபாய் 100 கோடி சம்பாதிக்கிறதுனால 6 லட்சம் கொடுத்தார். பண விஷயத்தில் அதிகாரம்தான் செல்லும். அங்கே அரசியல்வாதிக்கு போறதுனால அரசியல்வாதிக்கு பயந்துட்டு தனக்கு செஞ்சாங்க. குரு சிஷ்ய பாவம் பலன் தராது என்று பேசினார்கள். இதை விளக்கம் பண்ணவங்க. அதே ஸ்தாபனத்திற்கு வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு தொழிலதிபர் வருவார். பணத்திற்காக பலரும் அவரை போய் பார்ப்பார்கள். அந்த இடத்திற்கு வருஷத்திற்கு இவ்வளவு என்று அவர் கவனித்துள்ளார். யார் பார்க்குறாங்களோ யார் யாருக்கு இவ்வளவு கொடுக்கறதுன்னு அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பார். அவர் அதை எவராலும் தாண்ட முடியவில்லை. ஒரு சமயம் அவர் இங்குள்ள வேறொரு சிஷ்யருக்கு தபால் எழுதினார். பதில் வந்தது. வந்த பதிலை பெற்று கேட்காமல் ஒரு பெரிய காணிக்கையை அனுப்பினார். அவரை அறிந்தவர் எவரும் நம்பவில்லை. அது எப்படி நடந்தது? அனைவரும் தொழிலதிபரை பணத்திற்காக பார்ப்பார்கள். இப்பொழுது பார்த்தவர் அவருடைய நலனை பற்றி விசாரித்தார். இங்க சிஷ்யர், இங்க குருவோட இருக்கிறவரு அவருடைய நலனை பற்றி விசாரித்ததும் அவருக்கு அதை மகிழ்ந்து அவர் அதிக பெரிய காணிக்கை அனுப்பினார். பார்ப்பார்கள். அவர் அதற்கு கிடைத்த பதில் அவர் நலனை பற்றி பேசியது. அதிபர் தன் நலனை கண்டார், தானே காணிக்கை அனுப்பினார். அதனால என்ன சொல்லணுங்கிறத பொறுத்தது. படிப்பின் ருசியை குழந்தைகளுக்கு காட்ட முடியுமானால், நியாயத்தில் உள்ள ஆதாயத்தை புரிய வைத்தால், காணிக்கை சிஷ்யருக்கு என்ன செய்கிறது என்று விளக்கினால், தானே மயில் எல்லா இறகுகளையும் போட்டுவிடும். தானே ரயில போடுது. என்னென்ன அப்பா காணிக்கையை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. காணிக்கை எப்படி முக்கியம்னு. ஏன்னா நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை செய்யும்போது மனதாலே அறிவார் பக்தியை காட்டுறோம். அப்போ நம்ம வருது. நம்ம கொடுக்குற காணிக்கைங்கிறது நம்முடைய உடல் உழைப்பினால வர்றது. அது 3 சேரணும். நம்முடைய உடலுங்கிற ஜடம், உயிருங்கிற உணர்வு, அப்புறம் மனம்ங்கிற அறிவு. 3 நம்முடைய 3 தளங்கள். பிசிக்கல், வைட்டல் அண்ட் மென்டல். 3 தளங்களும் சேர்ந்து அப்புறம் அன்னைட்டு போகும்போது ஆன்மாவுக்கு போடுறோம். அப்போ அது பூர்ண அதுதான் காணிக்கையினுடைய தாத்பரியம். அந்த காணிக்கையை கொடுக்கும் போது தான் அது இந்த காரியம் பூர்த்தி அடைகின்றது, முழுமை அடைகின்றது. அப்ப பலன் கிடைக்கின்றது. அது அப்ப கருத்து இருக்காங்க. அதனால காணிக்கை சிஷ்யருக்கு என்ன செய்கிறது என்று விளங்கினால், காணிக்கினால் என்ன பலன் கிடைக்கணுங்கிறது, தானே மயில் எல்லா இறகுகளையும் போட்டுவிடும். நிறைய ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு வரிசையா. இந்த பொது உண்மைகளும் அனைத்து உண்மைகளும். பணக்காரனுக்கு கடன் கொடுக்க எல்லா பேங்க் வரும். இல்லாதவனுக்கு இல்லாததை உற்பத்தி செய்து கொடுக்க நாம் முன் வர வேண்டும். நம்ம உதவி செய்யறது பணத்துக்காக செய்யாம இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். 40 வயதிற்கு மேல் நாய்க்குணம், அது பொதுவா சொல்றது. 40க்கு மேல் விவேகம் வருகிறது. விவேகத்துக்கு வரணும். அனைத்து ஞானம், எது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கறது விவேகம். விவேகம்னு ஒரு கட்டுரைப்பா இருக்கிறார். அது ஆத்ம சோதனைங்கிற புக்கில் எனக்கு ஞாபகம். விவேகமா அது விவேகம் தான் எனக்கு கட்டுரை ஞாபகத்தை அவனுக்கு ஏதாச்சும் இல்லையா? ஆத்ம சோதனையில விவேகத்தை பத்தி ஒரு கட்டுரை. ஆத்ம சோதனை விவேகம்ங்கிற தலைப்புல இருக்கு நினைக்கிறேன். இல்லை இல்லையா? பேர் தலைப்பு ஞாபகம். 12 வருஷத்திற்கு மேல் பிரம்மச்சரியம் கூடாது. 12 வருஷத்திற்கு மேல் தான் பிரம்மச்சரியம் பலன் தரும். பழைய முறையை சொல்றாரு. அந்த காலத்துல குருகுல வாசம் செய்தவங்க எல்லாம்
12 வருஷம் பிரம்மச்சரியம் காத்து அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இவருக்கு கிருஷ்ணன் வந்து சாந்தீபனி முனிவர் சிஷ்யரா இருந்தாரு. அப்பதான் அவரு கூட குச்சேலர் இருந்தது. அந்த குச்சேலர் பின்னாடி அவருடைய பார்க்க போறது வரும். அதுக்கப்புறம் இது வர்றது அவரு. ஆனா பிரம்ம தேஜஸ் வரணும்னாக்க இந்த பிரம்மச்சரியத்தை மேல வருஷத்துக்கு மேலும் பிரம்மச்சரியம் பலன் தரும். அதாவது நம்முடைய சக்திகள் அனைத்தையும் மேலே கொண்டு வருவதற்குரியது பிரம்மச்சரியம். சர்க்கரை சாப்பிட்டால் பல் போகும். சர்க்கரை அதிகமாக சாப்பிட்டால் சர்க்கரை மீது உள்ள ஆசை போதும். இது சாஷியேட் பண்றதுன்னு நினைக்கிறேன். சரிக்க வைக்கிறதா இது அப்பா சொல்றது. கேட்காமல் கொடுத்தால் குறை வரும், குறை விலகும். முதல்ல சொன்னது, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்காம போய் வலிய போய் உதவி செஞ்சா அதான் வந்து என்ன வலிய வந்தா சாதி கிளப்பும்னு நம்ம சொல்லுவோம். என்ன ஞாபகம் இருக்க பழமொழி? ஞாபகம் இல்லை. வலிய வந்தா சாதி கிழக்கம்னு சாதி கிளப்பும்னு ஞாபகம் இல்லை. யாருக்கும் ஞாபகம் இல்லை. இது வற்புறுத்தினால்தான் பிள்ளை பிடிப்பான். பழமொழி வற்புறுத்தினால்தான் பிள்ளை படிப்பான், உற்சாகத்தினால் படுத்தினால் அதிகம் படிப்பான். இது அன்னையிடுது. உடையது விளம்பேல், இருக்கிறத சொல்லாத, எல்லாத்தையும் அப்படி இல்லை, உண்மையை மட்டும் பேசு. அன்னைகிட்ட வந்து மறைச்ச உண்மை எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்றது மனித சுபாவம். அது புது உண்மை. ஆனா அன்னைகிட்ட வந்துட்டா உண்மையை மட்டும் தான் பேசணும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்கிறது பழையது. கழுதையானாலும் மனைவி, தருதலையானாலும் பிள்ளை, கல்லெல்லாம் பிரம்மம். இது வந்து அன்னையிட்ட வரது. கெட்ட வேலையை ஒதுக்கு. அன்னையிட்ட எல்லாம் நல்ல வேலை. அன்னையிட்ட வந்து பிறகு நல்ல நேரம் கெட்ட வேலைலாம் கிடையாது. அத்தனையும் வந்து இதுதான். இதை இப்ப இவரு பாட்டிருக்கிறாரு திருநாவுக்கரசரா, இவர் என்ன ஞாபகம் இல்லை, சம்பந்தரதில்லை. நாளென் செய்யும் கோளென் செய்யும் நமன்தான் என் செய்வான். அடுத்த சிவன் இருக்கும் பொழுது அந்த ஊர் பேரை சொல்லி இருக்கும் பொழுதுன்னு ஒரு தேவாரம். நாள் என் செய்யும் கோளென் செய்யும். அது இதை பத்தியே வந்து நாள் நல்லது செய்யறதை பார்த்தாலும் அதுவும் கட்டுரை நம்ம இதுல பேசியிருக்கோம். ஞாபகம் இருக்க? ஒரு இதுல பேசியிருக்கோம். தலைப்பு ஞாபகம் எனக்கு. அப்பா கட்டுரையிலேருந்து அன்னைகிட்ட வந்த பிறகு எல்லா நாளும் நல்ல நாளே. செல்வர்க்கழகு செழுங்கிளை தாங்குதல். இது ஔவையாருடைய ஆத்திச்சூடி. அப்படின்னா அவருடைய உயர்ந்த கலைஞர்னா சுற்றத்தார், அவருடைய சுற்றத்தார் எல்லாம் தாங்குறதுன்னு. ஆனா இங்க என்பது கிளை என்பது உறவல்ல, உன் லட்சியத்தை ஏற்பவர் என்று சொல்லியிருந்தார். நம்ம அன்னையிட்ட வரணும், ஒரு லட்சியத்தை ஏற்பவர்கள் எல்லாம் அவருடைய கிளையராகிறாங்க. அன்னை ஏற்பதன் மூலமா அன்னை அன்பரோடு உறவுகள். இது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. அன்னையை ஏற்கும் முன்பு நம்முடைய உறவுகளும் நண்பர்களும் தான் இருப்பாங்க. ஆனா அன்னையை ஏற்ற பிறகு அன்னை உறவுகள் மட்டும்தான் தொடரும். அன்னைக்கு ஒத்து வராதெல்லாம் விலகி போகுது. இது அப்பா எழுதுகிறாரு, நானும் என்னுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன். நெருங்கிய உறவினர்கள்ல யாரெல்லாம் அன்னையை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க தொடராங்க. அப்படி இல்லாத உறவுகள், புதிய உறவுகள்லாம் வருது. இங்க வர்ற அன்னை அன்பர்கள் அத்தனை பேருமே உறவினர்கள் தான். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு 2 பசங்க தான். அவங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. பொண்ணுகள் இல்லை. ஆனா இங்க வர்ற பொண்ணுகள் எல்லாம் பொண்ணுகளா இருந்து அதை பத்தி கவலைப்பட்டு இருக்கிற அறியாமையில, அது அறியாமையா நல்லதா தப்பான்னு தெரியல. அதனாலதான் நல்ல உன் லட்சியத்தை ஏற்பவரல்ல, அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் எனக்கு பெண்கள் ஆயிட்டாங்க. அது ஒரு அனுபவத்தில் நான் பாக்குறது. அதனால அன்னையை ஏற்பதுடன் அன்னை அன்பர்கள் எல்லாம் நமக்கு உறவினர்கள் ஆயிடுறாங்க. ஏற்காதவர்கள் எல்லாம் விலகி போறாங்க. தாய் பிள்ளையானாலும் வாய் வரும், வாயும் வயிறும் வேறுதான். அன்னைகிட்ட என்ன சொல்றப்ப, யார் சாப்பிட்டாலும் நம் பசி அடங்கும். இதுக்கு எனக்கு ஒரு மகாபாரத கதை ஞாபகம் வருது. வனவாசம் இருக்கு. இப்ப பாண்டவர்கள் வனவாசம் இருக்கும்போது நினைக்கிறேன், ஒண்ணுமே எதுவுமே உணவு கிடைக்கல. அப்படி இருக்கிற எல்லாமே இருக்குது. ஏதாவது வறுமை கஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்ப பகவான் கிருஷ்ணர் வராரு. உன்னுடைய இதுல ஏதாவது ஒரு பருக்கை இருந்தால் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லுவார். ஒரே ஒரு சிறு பருக்கை இருந்தாலும் கொண்டாந்து கொடுப்பாரு. அந்த பருக்கையை கொண்டாந்து கொடுத்ததை தேடி பார்த்து ஒட்டிட்டு இருக்கும் அந்த பானையில. அந்த பருக்கையை கொண்டாந்து கொடுத்தது அது கிருஷ்ணர் சாப்பிட்டதும் அத்தனை பேர்களுக்கும் சாப்பிட்டதை பாண்டவர்கள் அனைவரும், திரௌபதி
அத்தனை பேருக்கு பசி வயிறால பசி வயிறால நிறைஞ்சிரும். வயிறு நிறைஞ்சதா அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்துடும். அது சாப்பிடாமலே சாப்பிட்டதாக உணவு வரும். அதன் தத்துவம் என்னன்னு சொன்னா, இறைவனிடம் போகும்பொழுது அந்த உணவு இறைவனுடைய உணவாக மாறி அது பலன் கொடுக்கின்றது. அதான் யார் சாப்பிட்டாலும் நம் பசி அடங்கும் போது நம்ம எல்லாருக்கும் உணவு செய்யணுங்கிற அந்த உயர்ந்த குணத்துல வரும்போது அது நடக்குது. எட்டே வாயினில் நாய் முகத்தை நக்கும். எட்டி வச்சுக்க, அதை எட்டியை வச்சுக்க, தேவையில்லாத தூரம் வச்சுக்கன்னு சொல்றது. இதுக்கு அருகே அணைத்து வைப்பதே முறை. தவம் பலிக்க நெடுநாளாகும். முழுமையாக அன்னையை ஏற்றுக்கொண்டால் தவம் உடனே பலிக்கும். கணத்தில் பலிக்கும்னு அப்பா எழுதாரு. அதனால அன்னைக்கு பழைய முறையில தவம் நாளாகும். வார்த்தையை நம்பாதே, எழுதும் எழுத்தை நம்பாதே, பொருளை நம்பு. பொருளை விட எழுத்தும் அப்ப அன்னை இதுல எழுத்தை விட வார்த்தையும், அதை விட நல்லெண்ணத்தையும் நம்ப வேண்டும். நம்ம நம்புறது நல்லெண்ணத்தை தான் நம்பணும். தன் ஆயுதமும் தன் கைப்பொருளும் பிறர் கை கொடுத்த பேதையும் பதரே. தன் பொருளை பிறருக்கு கொடுக்கக்கூடாது, தன் ஆயுதத்தை கொடுக்கக்கூடாது. இதுவே கொள்கையாக இருத்தல் நன்றுன்னு எழுதுறாரு. எனக்கு அர்த்தம் புரியல. அது தவறு செய்ய சந்தர்ப்பம் கொடுக்காதே. அந்த சந்தர்ப்பம்தான் முன்னேற வழி செய்யும். தவறு செய்த மூலமாக நாம் முன்னேற முடியும். பேசினால் மௌனம் கரையும். உயர்ந்ததை பற்றி பேசினால் மௌனம் வளரும். மௌனம் கரையாமல் பேசுறதுன்னு அப்பா எழுதுவார். நான் அது அனுபவத்துல பார்த்துருக்கேன். பேச வேண்டிய இருக்கும், பேசின பிறகு அந்த மௌனத்துல இருக்கும்போது மௌனம் இருக்கும். ஜபம் அவசியம், ஜபம் தடையாகும். இங்க மந்திர ஜபத்தை இங்க சொல்றதில்லை. மந்திரங்கள் அவசியம், பழைய மரபு. உனக்கென உள்ளிருந்து எழுவதே உன் மந்திரம். நமக்கு எது தோன்றுதோ அதுதான் மந்திரம். முறைகளும் உபாயங்களும் முக்கியம். அது முக்கியம் இல்லை, உள்ளுரை விஷயம்தான் முக்கியம், முறைகள் அல்ல. பலனுக்காக பிரார்த்திக்கின்றோம். நம்ம இங்க அன்னையை நெருங்க பிரார்த்திக்க வேண்டும். அன்னையை நெருங்க பிரார்த்தினா பலன் தானா சேர்ந்துடும். வாழ்வு பொய்யும் மெய்யும் கலந்தது. ஆனா அன்னை வாழ்வு பூரண மெய்யாலானது. முதலே பார்த்தோம், அன்னை வாழ்வு பூரண மெய்தாங்க, பெய்யும் பொய்யும் கலந்ததே அல்ல. கைமேல் பலனை கருதுகிறோம், நீண்ட நாளைய பலனை கருத வேண்டும். வாழ்க்கையில் நம்ம இன்ஸ்டன்டா என்ன நடக்குதுன்னு பாக்குறோம், அது முக்கியம் இல்லை. வளர்ச்சியில நீண்ட நாளைக்கு அடுத்து நம்ம செய்யற காரியம் பின்னால என்ன பலனை கொடுக்கும், தவறான பலனை கொடுக்கும்னா அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அது நீண்ட நாளைய பலன் நல்லதாக இருக்கும்னா அதை செய்யலாம். குட்டினால்தான் தேள், கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சி அப்படிங்கிறது ஒரு பழமொழி. தேளையும் அடிக்கக்கூடாது. இது எனக்கு ஒண்ணு திருக்குறள் ஞாபகம் வருது. தவம்ங்கிறது என்னன்னு சொன்னா, உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமே அற்றே தவத்திற்கு உருன்னு சொல்றார். வல்லால் அதான் சொல்றாரு. உயிரிழக்கம்னு சொல்றாரு. வந்த துன்பத்தை, நமக்கு துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதல். எண்டியூரன்ஸ்ங்கிற அன்னை சிம்பல் இருக்கிற எண்டியூரன்ஸ்ங்கிற குணம், தாங்குதிறன். உயிருக்கு உருகன் செய்யாம, மற்ற உயிர்களுக்கு நம்ம துன்பம் செய்யாம இருக்கிறது. இதுக்கு நான் இன்னொரு கதை படிச்சிருக்கேன். ஒரு சன்னியாசி போறாரு, தேள் தண்ணியில விழுந்துருது. தண்ணியில விழுந்தா செத்து போடுமேனு அதை தூக்குறாரு. அது கொட்டிடுது. அது கொட்டினது விட்டு போட மறுபடியும் இருக்கிறாரு. ஒருத்தர் சொல்றாரு, என்ன கொட்டிட்டே இருக்கு, நீங்க இப்படி செய்றீங்களேன்னு. அவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, கொட்டுறது அதனுடைய பழக்கம், உதவி செய்யறது என்னுடைய பழக்கம், அதை நிறுத்த முடியுமான்னு நம்ம சன்னியாசி கேட்டாருன்னு சொல்லுவார். அதனால தேளையும் அடிக்கக்கூடாது. அதிகாரம் பலன் தரும், அன்பும் அறிவும் தான் பலன் தரும். அதிகாரம் கொடுக்குற பலன் இந்த அதிகார சூழலை மாறும்போது அது மறந்து போடும். அன்பும் அறிவும் அதிக பலன் தரும். பணம் வந்தால் அடக்கம் போகும், அடக்கம் அதிகரிக்கும்னு அப்பா எழுதுறது. அதிகரிக்க வேண்டும். இங்கேயும் திருவள்ளுவர் அவர்கள் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். பணிதல்ங்கிறது அதான் அடக்கம், ஹியூமிலிட்டி. இந்த அன்னை சிம்பல்ல வெளிவட்டத்தில் இருக்கிறது. இது எல்லாருக்கும் நன்றுதான். அவர்களும் செல்வர்க்கே செல்வத்தகைத்து. பணிதல் அடக்கம் எல்லாருக்கும் நல்லதுனாலும், செல்வருக்கு செல்வத்தகைத்துன்னு அதுக்கு என்ன பொருள்னா, அவருக்கு அது இன்னொரு செல்வமா. அவர் பணக்காரரு, அவர்கிட்ட பண செல்வம் இருக்குது. அடக்கம் அது செல்வம், இன்னொரு செல்வம் மாதிரி அது அப்படின்னு சொல்றாரு. அடக்கத்தினுடைய சிறப்பு அது. புது உண்மை என்னன்னா, கோபத்திற்கு அதிகாரம் உண்டு. அவங்க கோச்சுக்காம்பா அப்படின்னு பயந்துகிட்டு செய்யறது மனித சுபாவம். ஆனா கோபம் அழிக்கும். அது நான் முதலே சொன்னேன், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லிங்கிறது. வலி என்றால் அனுபவித்தாக வேண்டும்.
அது பழைய முறை. ஆனா பொறுத்து கொள்ள முடியும், வலி தெரியாது, வலி ஆனந்தமாகும். அன்னைகிட்ட வந்தா யோகம் செய்ய ஆரம்பிச்சா வலி ஆனந்தமாக மாறும். இதை நான் வலி இருக்கும். இதே வீட்டில் மேலே இருக்கும் போது வலி என்னால் பெறல முடியல, நான் அழுதுருக்கிறேன். டாக்டர் அந்த வலினால நடக்க முடியல, இறங்கி காரு கூட போக முடியாத நிலைமை. கீழே ரிப்பேர் நடந்துருந்தது, மாடியில் இருந்தோம். தெரிஞ்ச டாக்டர் மூலமா இங்கே இருக்கிற டாக்டர் செந்தில்நாதன் சொல்லி நண்பர்கள் போய் அழைச்சிட்டு வந்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் அதை மருந்து கொடுத்து அந்த வலி போச்சது. ஆனா யோகத்துல ஒரு நிலைமை வரும்போது இந்த வலி ஆனந்தமாக, வலி இருந்துட்டு இருக்கும், வலியை மீறி ஆனந்தம் இருக்கும். அப்ப அந்த வலி கஷ்டமா தெரியாது. அதான் இங்க சொல்றது. பொறுத்து கொள்ள முடியும், வலி தெரியாது, வலி ஆனந்தமாகும். வலியை ஆனந்தமாக மாற்றுதல்னு பகவான் எழுதுற, அப்பவும் அதை எழுதியிருக்கார். முரண்பாடு தடை, அதாவது எதிர்ப்பு இருந்தா யாராச்சும் எதிர்த்துக்கிட்டாங்கன்னா அது முரண்பாடு வாய்ப்பாகும். நமக்கு இது வாய்ப்பாக மாறும். பரிணாமம் தன்னைத்தான் நிர்ணயிக்கிறது. மனிதன் பரிணாமத்தை நிர்ணயிக்கிறான். பரிணாமங்கிறது வளர்ச்சி. இது பல முறை பேசியிருக்கிறோம். இதுவரைக்கும் நடந்த பரிணாமம், அதாவது ஜடத்திலிருந்து உயிர்கள் உயிர்களிலிருந்து பெரிய விலங்குகள் விலங்குகளுக்கு மேல மனிதன்கிற ஆறறிவுடைய மனிதன் மனிதன் இவ்வளவு வளர்ச்சி அடைந்தது பரிணாமம். அடுத்த நிலை பரிணாமம் நம்ம அது அன்கான்சியஸ் எவல்யூஷன் சொல்றாரு பகவான். அதை பத்தி இப்ப இன்னுமே நம்ம மனிதன் தெய்வமாகிற பாதை கான்சியஸ் எவல்யூஷன். நம்மளே வளர வேண்டும் என்று நினைத்து வளர வேண்டும். அதற்குரிய முறைகளை தான் இப்ப சொல்றதெல்லாம். மனிதன் பரிணாமத்தை நிர்ணயிக்கிறான். அவன் மனிதன் தெய்வமாகும் பாதையில போக முடியும். அவனே செய்யணும். புறம் அகத்தை நிர்ணயிக்கும். சுத்தி கூட என்ன சூழல் இருக்குதோ அதுதான் நம்ம மனசை நிர்ணயிக்குது. சுத்த இருக்கிறவங்க கோச்சிட்டா நம்ம கோச்சுக்கிறோம். அன்பா இருந்தாங்கன்னா அன்பு ரியாக்ட் பண்றோம். எரிச்சல் பட்டாங்கன்னா எரிச்சல் படுறோம். இது ஆனா அகம் புறத்தை நிர்ணயிக்கணும். அதுதான் முக்கியம். நம்முடைய அகத்துல தூய்மை வந்ததுன்னா, அகத்துல அன்புதான் இருந்ததுன்னா, யாரா இருந்தாலும் அவங்க மேல நமக்கு கோபம் வராது. நமக்குள்ள அன்னை இருந்தாங்கன்னா, அன்னைங்கிறது அன்பு, தெய்வீக அன்பு. அதை வரணும். அதனால புறம்தான் அகத்தை, அகம்தான் புறத்தை நிர்ணயிக்கணும். அதனால நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய அகத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். புலன்கள் அறிவை ஆட்சி செய்கின்றன, அறிவு ஞானமாகிறது. ஒரு உண்மை. நம்ம மெய்வாய் கண் மூக்கு செவிங்கிறது புலன், பார்வை. இதெல்லாம் பிடிச்சதை சாப்பிட்றோம். இப்போ இது பார்க்குறோம், டிவி பார்த்தா பிடிக்குது, டிவி பார்க்குறோம். இசை பிடிக்குது, கேட்கிறோம். இதெல்லாம் இதாச்சு. அப்படி இல்லாம அறிவை பயன்படுத்தினோம்னா நமக்கு எது நன்மை பயக்கக்கூடியதோ அதை மட்டும் செய்வோம். அப்ப அது ஞானமாகிறது, அறிவு ஞானமாகிறது. ஜடம் நிர்ணயிக்கிறது, மனம் நிர்ணயிக்கிறது. இது பரிணாமம். ஜடத்தை வச்சு வயிற்ற பசிக்குது, பலிக்கிறதுங்கிறது. வயிற்று பசிச்சா சாப்பிட்றது, நாக்குக்கு இப்போ ருசி தேவையா இருந்தால் ருசி உள்ளதை சாப்பிட்றதுங்கிறது ஜடம் நிர்ணயிக்கிறது. ஆனா நம்ம அறிவு மனம் நிர்ணயிக்கிறதுங்கிறது இது நாக்குக்கு ருசியா இருந்தாலும் இது உடம்புக்கு ஒத்துக்காது, வேண்டான்னு சொல்றோம். அது பரிணாமம். அடுத்த நினைக்க பசிக்கு ருசிக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிட்றது. காலம் முடிவு செய்யும், நாம் காலத்தை நிர்ணயிக்கிற சொல்றோம். சில இது காலத்தால் தான் தனியும். இப்ப பருவத்தால் அன்றி பழகிறதுக்கு வரும். ஆனா காலத்தை நாம் நிர்ணயிக்க முடியும். நம்ம அன்னைகிட்ட வந்ததுனால நாமே காலத்தை நிர்ணயிக்க முடியும். மோட்சம் மேலுலகில் உள்ளது, மோட்சம் பூ உலகில் கட்டும். இது உச்சத்து அன்னையுடையது. பூலோக சொர்க்கம்னு சொல்லி அப்பா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. நான் பலமுறை இங்கே சொல்லியிருக்கிறேன். அரவிந்தருக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பிறந்து பிறந்து இறக்கின்ற அந்த பிறவி சுழற்சியை விட்டு இறைவனை சென்று அடையுங்கிறதான். அது நிறைய எண்ணற்ற ஞானிகள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இறைவன் அடைஞ்சிட்டாங்க. அதனாலும் இந்த உலகம் துன்பத்திலேயே ஓடிட்டு இருக்குது. பகவான் அதை என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு மோட்சம் அடைந்தது எஸ்கேபிசம், தப்பி போறதுன்னு சொல்றாரு. அரவிந்த அன்னை அவதாரத்தின் நோக்கம் மோட்சத்துக்கு அழைத்து போறதில்லை, அவருடைய பூர்ண யோக நோக்கம் அழைவதில்லை. இந்த பூலோகத்தையே சொர்க்கமாக மாற்றுறதுதான், இந்த மனித வாழ்வையே தெய்வீக வாழ்வாக மாற்றுறதா. அதனாலதான் அவர் லைஃப் டிவைன் எழுதினாரு. அதுக்காக அவர் எழுதினதுதான் சிந்தசிஸ் ஆஃப் யோகாங்கிற ஒருங்கிணைந்த யோகம். அது வாழ்வனைத்தும் யோகம்னு சொல்லி வாழ்வை விட்டு ஓடி போகாம. அந்த காலத்துல தவம் செய்தவங்கலாம் காட்டுக்கு போய் தவம் செஞ்சாங்க. அப்படிலாம் செய்யாம நீ எங்க இருக்கிறாயோ அன்றாட வாழ்க்கையில இந்த வர்றதெல்லாம் பொறுத்து கொண்டு இது வரைக்கும் சொன்ன முறைகள் எல்லாம் பின்பற்றி செய்யும்போது அது வாழ்வு தவமாகி விடுகிறது. அதனால் தெய்வம் மனித உடலை தாங்கி மனித சட்டத்திற்கு உட்பட்டு தெய்வ சட்டத்தை உலகுக்கு அறிவிக்க வருவதே அவதாரம். அவதாரம்ங்கிறது அதுதான். மனிதன் தெய்வமாக, தெய்வம் மனிதனாக மாறி வர்றத அவதாரம்னு சொல்றது.
அவதார புருஷனின் வாழ்வை லட்சியமாக கொண்டு மனிதன் முன்னேற வேண்டும். அவருடைய வாழ்க்கையை வச்சு செய்யணும். சத்தியஜீவி அவதாரமாகிய அன்னை அரவிந்தரையும் அன்னையையும் நாம் அவதாரம் என்றே கூறுகிறோம். இது முழு உண்மையை வெளிப்படுத்துவதாகாது. அவர்கள் இறைவனின் பகுதின்னு சொல்றாரு. அந்த அன்னையை பகவானை பற்றி இறைவனின் பகுதின்னு சொல்றாங்க. அன்னையும் அப்படித்தான். சத்திய ஜீவத்தை தங்கள் உடலில் வெளிப்படுத்துவதற்கால் பூவுலகம் தன் முயற்சி என்று சத்திய ஜீவமாக மாற வேண்டி இறைவன் உலகுக்கு மரபை தலைகீழே மாற்றி, அதான் தலைகீழ் மாற்றம்தான் இந்த இது. தபத்தால் தன்னை தேடி வரும் மனிதனை தான் நாடிச் சென்று தேடி அருள் செய்யும் தெய்வம்னு நான் சொன்னேன். முடிவான பலனை சத்தியஜீவி அவதாரத்தை முதலிலேயே அவனுக்கு அளிப்பது ஸ்ரீ அரவிந்தம். இது ஆன்மீக சரித்திரத்தில் புதிய சகாப்தம். இந்த அரவிந்த அவதாரம் அவதார மிக புதிய இது. மனிதன் முயன்றாலும் முயலாவிட்டாலும் தெய்வ எண்ணம் பூர்த்தியாக போகிறது. முயன்றால் சீக்கிரம் பலன் பெறும், இல்லாவிட்டால் உரிய நேரத்தில் தானே வரும். அவன் முயல வேண்டிய முறைகள் ஏராளம். முதல்நிலை முயற்சியை லேசாக விளக்குவது இக்கட்டுரை. ஜனாதிபதி நம் ஊருக்கு விழாவில் தொண்டனாக சேவை செய்தை போல் பகவான் உலகில் அவதரித்து உடலை தாங்கி, ஜனாதிபதியே இங்கே ஊரை கூட்டுற மாதிரியும் அல்லது முதலமைச்சர் தொண்டு செய்கிற மாதிரியும் இறைவனே இங்கே நமக்காக அன்னையுமாகவும் அவதார பகவானுமாக வழிகாட்டிருக்காங்க. பிடிச்சுக்கிறது நம்ம கையில் இருக்கு. இறைவன் யோகத்தை மேற்கொண்டு ஜடத்திலிருந்து இறைவன் வெளிப்பட முயலும் ஜோதியாக மிளிர்ந்தார். ஜோதியின் பிரகாசம் அளிக்கும் ஒளியால் நாம் பயன்பெறுகிறோம். ஜோதியின் உட்கருத்தை அறியவில்லை. நாமே ஜோதியாகும் வாய்ப்பு அது என உணரவில்லை. நாமே ஒளியாக மாறுறதா வழி, நாமே தெய்வமாக வர்றதா அவங்களுடைய அவதார நோக்கம். உணர்ந்தால் நாம் சத்திய ஜீவனாகும், மெய்யறிவு பெற்ற இந்த நிலை பெறுவோம். இதோட அதற்கு நிலையான யோக வாழ்வை பெற்று குறையை நீங்கி நிறைவு பெற்றதாகும். வாழ்க்கை கோட்பாடுகள் குறையின் அஸ்திவாரங்கள், குறையை தாங்கி பிடிக்கும் கோட்டையின் தூண்கள் அரண்களாகும். அன்னையின் கோட்பாடுகள் ஒளியின் உற்பத்தி ஸ்தானம். இருள் நிறைந்த கோட்டையின் இருப்பிடத்தை ஒளி நிறைந்த ஜோதியின் ஒப்பற்ற உருவாக்க நாம் செய்வது பழைய மனப்பிரணிலிருந்து புதிய மனப்பாங்கை ஏற்பது. இதுதான் அந்த புதிய மனப்பாங்கை எப்படி ஏற்பதுங்கிறத இதை சொன்னது. அதை நம்ம பின்பற்றுவோம். திருப்பி திருப்பி நிறைய தடவை சொல்றது, கோடானு கோடி பேர்ல அன்னையை அறிகிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. அதை முழுசா பயன்படுத்திக்கிறது. அதே மாதிரி நமக்கு திரு கர்மயோகி அவர்கள் குருவா கிடைச்சிருக்கிறார். பகவான் சொன்னதை திருப்பி சொல்றேன், இருந்தாலும் கேட்கறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு, பகவான் மிக உயரிய தத்துவத்தை சொன்னார். ஆனா மிக கடுமையான ஆங்கிலத்துல அவர் எழுதிட்டார். அதை அன்னையை எளிமையான ஆங்கிலத்தில் எழுதிட்டாங்க. அவர் வாழ்வனைத்தும் யோகம் சொன்னார். வாழ்வத்தை எப்படி யோகமா மாற்றுங்கிறத கர்மயோகி அப்பா அவர்கள் தான் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக அன்றாட வாழ்க்கையில சாதாரண இதில் எப்படி நம்ம வருதுங்கிறது. இந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சின்ன சின்ன இதை நம்ம வளர்ச்சியில் சொன்னார். கடைசியில மெய்யை பற்றி சொல்றதும் அறிவு ஞானமாகிற பற்றியும் அகம் புறத்தை பின்பற்ற புறமாக மாற்றுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதனால உலகமே சொல்லியிருக்காரு. நம்ம அப்பா புஸ்தகங்களை படித்து நம்ம பயனடைந்து அன்னை நம்மை தேடி அருள் செய்கின்ற அன்னையின் அருளை பூர்ணமாக பெறுவோம்.